தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். சமுத்திரக்கனிக்கு சினிமால 2 தம்பிங்களாம். தற்போதைய இயக்குனர்கள சமுத்திரக்கனி ரொம்ப சென்டிமெண்டமானவர். தன்னோட படங்கள்ல நடிக்கும் நடிகர்கள் கிட்ட தான் ஒரு இயக்குனர்ன்றதை மறந்துட்டு உடன்பிறப்புகளை போல பாசம் காட்டுவார். அதனால அவர் படங்கள்ல நடிக்கும் பல ஹீரோக்கள் அவர் அண்ணன்னு உரிமையோட அழைக்கிறாங்க. அந்த வகையில சுப்பிரமணியபுரம் படத்தை சசிகுமார் இயக்குனப்போ அதுல வில்லன் வேஷத்துல நடிச்சு அவருக்கு பரிச்சயமானவர் தான் சமுத்திரக்கனி. அதுக்கப்புறம் நாடோடிகள், போராளிகள்னு இணைஞ்சே செயல்பட்டாங்க. அதையடுத்து அவங்களுக்கு இடையே டைரக்டர் நடிகர்ன்றது விலகி அண்ணன் தம்பிகளா மாறிட்டாங்க. இப்போ சசிகுமார என் தம்பினே குறிப்பிடுறாரு சமுத்திரக்கனி. அவரை தொடர்ந்து இப்போ இன்னொரு தம்பியும் சமுத்திரக்கனிக்கு கிடைச்சிருக்காரு. அவர் தான் நானி படத்துல நடிச்ச தெலுங்கு நடிகர் நானி. தற்போது சமுத்திரக்கனி இயக்கிட்டு இருக்கோம் நிமிர்ந்து நெல் படத்தோட தெலுங்கு பதிப்புல நானி தான் ஹீரோ. அவருக்கு ஜோடியா அமலா பால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க போது ஒரு காட்சியில சாக்கடையில படுத்தபடி நானி நடிக்கணுமா. அது பத்தி சமுத்திரக்கனி சொன்ன போது உடனே போய் சாக்கடைக்குள்ள படுத்துக்கிட்டாராம். அதை பார்த்த அமலா பால், டைரக்டர் தான் இன்னும் ஆக்ஷன் சொல்லலையே, அதுக்குள்ள ஏன் சாக்கடைக்குள்ள போய் படுத்துட்டீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு என் அண்ணன் நான் ரொம்ப நேரம் இதுக்குள்ள படுத்திருந்தா தாங்கிக்க மாட்டாரு, சீக்கிரமே ஷாட் வச்சு என்னை வெளியே தூக்கிடுவாரு பாருன்னு சொன்னாராம் நானி. அதை கேட்ட சமுத்திரக்கனி நெகிழ்ந்து போயிட்டாராம். என் அண்ணன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவர் அதிக நேரம் சாக்கடைக்குள்ள இருக்கிறத நான் தாங்கிக்க மாட்டேன்றத புரிஞ்சு வச்சிருக்காரேன்னு அந்த காட்சியில நடிச்சு முடிச்சதும் நானிய ஓடி போய் கட்டிக்கிட்டாராம் சமுத்திரக்கனி. அதுல இருந்து நானியும் சமுத்திரக்கனிக்கு ஒரு தம்பி ஆயிட்டாராம். ஆக தமிழ்ல சசிகுமார், தெலுங்குல நானின்னு 2 தம்பிகள் சமுத்திரக்கனிக்கு இருக்காங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இனிமே சமுத்திரக்கனிக்கு என்ன கவலை? எத்தனை ஹீரோக்கள் கைவிட்டாலும் அவரை கை தூக்கிட 2 தம்பிகள் கைவசம் இருக்காங்களே.